டியர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வெள்ளிக்கிழமை என்னென்னலாம் நம்ம குக் பண்ணியிருக்கோம் வீட்டில் அப்படின்ற vlog தான் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் நல்லா என்டர்டெய்னிங்காக ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்னிங் நான் ரொம்ப சிம்பிளான டிஃபன் தாங்க. ஃப்ரைடேன்றதுனால இல்லை, எல்லா நாளுமே மார்னிங்கில் இங்கே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம ஊரில் சாப்பிட்ற மாதிரி காலையிலேயே பொங்கல் பூரின்லாம் இங்கே செஞ்சிட்டு இருக்கிறது கிடையாது. ஸோ நான் இப்போ பன் ஆம்லேட் தான் செய்ய போகிறேன். என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்வேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். முட்டை உடச்சி சேர்த்தாச்சு. தவாவில் ஒரு பிஞ்சளவு சால்ட்டு சேர்த்துருக்கேன். இது அப்படியே சால்ட்டு நல்லா முட்டையில் கலந்து போகிற மாதிரி நல்லா டக்குன்னு நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம் தவாலையே வச்சு. மற்றவங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. 3 பேருக்கும் நான் செஞ்சு கொடுத்துட்டேன். கடைசியாக நான் சாப்பிட்டுட்ருக்கேன். சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுலேயே பச்சையாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதாவது வதக்காத வெங்காயத்தை நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கேப்சிகமும் நான் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 தக்காளி போல் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேன். கேப்சிகமெல்லாம் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நான் ஆன்லைனில் போட்டு 1 கிலோ வாங்கி வச்சதுனால நான் சாப்பிட்ற எல்லா விஷயத்துலையுமே கேப்சிகமை சேர்த்தாச்சு. அந்த மாதிரி தான் இதுலேயும் சேர்த்துருக்கேன். பட் ஆனால் பச்சை மிளகா சேர்க்காமல் கேப்சிகமோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அல்சர் இருக்கவங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம மிளகு பொடியை தூவி விட்டாச்சு. தூவிட்டு இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம். எனக்கு பொதுவாகவே பன் ஆம்லேட்னால் ரொம்ப பிடிக்குங்க. எங்கள் வீட்டில் யாருமே வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து ஆம்லேட் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நார்மலாக வெறுமனே மிளகுத்தூள் மட்டும் போட்டு ஆம்லேட் போட்டு பன் வச்சு கொடுத்தாச்சு. நான் இந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் சேர்த்து போட்டு ஆம்லேட் போடுறோம் இல்லையா, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி நான் டிஃப்ரெண்ட்டாக எனக்கு மட்டும் தனியாக செஞ்சுக்குவேன். எனக்கு ஒரு பன் இருந்தால் போதும். அதனால் ஒரே ஒரு பன் மட்டும் நான் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மார்னிங் டிஃபன் முடிச்சதுக்கப்புறமா நம்ம லஞ்சு செய்கிறதுக்காக ஃப்ரெஷ் சிக்கன் ஒன்று எடுத்திருக்கேன். 1000 கிராம், அது 1 கிலோ ஃப்ரெஷ் சிக்கனு. நல்லா சுட இருக்க தண்ணியில் அவங்கள கொஞ்சம் குளிப்பாட்டி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டோன்னாக்கா அது அப்படியே நல்லா அது ஃப்ரோசனாக இருக்குது. நைட்டே வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அது நல்லா கொஞ்சம் இலகி வரும் நம்ம கட் பண்ணுற அளவுக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படியே கல் மாதிரி இருக்குது. ஸோ சுட தண்ணியில் ஊற வைக்கும்போது நல்லா ஈஸியாக நம்மளால் கட் பண்ண முடியும். ஃப்ரைடேஸில் இங்கே 11:20 11:30க்கெலாம் நமாஸ் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நமாஸ் படிச்சுட்டு தான் நான் குக் பண்ணவே போவேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊதுபத்தி கொளுத்துறதுக்காக நான் ரெடி பண்ண ஸ்டாண்டு. கீழெல்லாம் வச்சா தம்பி இப்போ நல்லா வளர்ந்துட்டான், போய் அழகாக போய் பிடிச்சிட்றான். ஸோ அதனால் பசங்க விளையாடுற க்ளேவை அழகாக ஹார்ட் ஷேப்பில் போட்டுட்டு அதில் குத்தி வச்சிட்டோன்னா கதவில் பசங்க டச் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. ரொம்ப சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் பண்ணுறது. இப்போ லஞ்சு ரெடி பண்ணுறதுக்கு சாப்பாடு வச்சுட்டேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். இது பயிர் ஊற வச்சுருக்கேன். சன்னா அப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுறதுக்காக. இது சுண்டல் செஞ்சுருவேன் சமைச்சிட்டு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. நான் சிக்கன் குழம்பு செய்யலான்ட்ருக்கேன். ஈது முடிச்சதுக்கப்புறம் வர்ற ஃப்ரைடேன்றதுனால இந்த ஃப்ரைடே பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா இப்போ தான் நம்ம பிரியாணி அது இதுன்னு ஹெவியாக சாப்பிட்டு முடிச்சதுனால போதும், இந்த வீக் அப்படியே நம்ம குழம்பு மாதிரி பண்ணிக்கலாம், அதையே நைட்டுக்கும் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால நான் குழம்பு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் சிக்கன் குழம்பு போடலை. ஸோ என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி சிக்கன் குழம்பு செய்வேன்றதை நான் உங்களுக்கு இதில் காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படியே பார்த்துக்கோங்க. ஒரு 3 வெங்காயம் போல் நல்லா கொஞ்சம் நார்மல் சைஸில் இருக்க வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் எண்ணெயில். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு சால்ட்டையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு 2 தக்காளி நான் சேர்த்துருக்கேன். அதாவது ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் நார்மல் சைஸில் இருக்க தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் எப்பயுமே பிரியாணி ஆகட்டும் கறி குழம்பாகட்டும் நான் சமைக்கும் போது தான் இஞ்சி பூண்டு அரைச்சிக்கிறது. மற்றது இப்போ நம்ம வாழைக்காய் வறுக்கிறோம், கருணக்கிழங்கு வறுக்கிறோம், மீன் வறுக்கிறோன்னா அதுக்கெல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்க பேஸ்ட் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது அதனுடைய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். 1 கிலோ கறின்றதுனால ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டுன்ற கணக்குக்கு நான் சேர்த்துட்டேன். ஆனால் நான் எப்பயுமே ரெண்டுமே கலந்து தான் அரைச்சி வச்சுருப்பேன். இப்போ இது நம்ம இஞ்சி பூண்டு வாசனை போகிற மாதிரி கொஞ்சம் நல்லா அப்படியே அழகாக கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனை போனதுக்கப்புறமா மசாலா சேர்க்க வேண்டியது தாங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன். 1 கிலோ கறின்றதுனால 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இதுக்கான ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த கரம் மசாலா. நம்ம குழம்புக்கு, குருமாக்கு, அப்புறம் வறுக்கிறதுக்கு, பிரியாணிக்குன்னு அப்படியே எல்லாத்துக்குமே ஆல் இன் ஒன் மசாலா மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அடி பிடிக்கக்கூடாதுன்னு. இது கூடவே 2 ஃபுல் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க, நம்ம மசாலாலாம் ரெடி ஆகிடுச்சு. ஏன்னாக்கா நான் அப்போ
நம்ம ரெடிமேடாக நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க மசாலா எடுத்து பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் குழம்பு. நம்ம அப்போ உடனே அரைச்சிக்கிட்டு நம்ம அப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா நமக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் தூக்கி குழம்புல சேர்த்துடலாம். எனக்கு வந்து நான் இன்றைக்கி குழம்பு தான் செய்ய போகிறேன். நம்ம வந்து கிரேவி மாதிரி, அதாவது கொஞ்சம் கெட்டியாக வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். இல்லை இதில் வந்து இந்த மசாலாலேயே தண்ணி விட்டு நல்லா சிக்கன் கொதிச்சதுக்கப்புறமா அப்படியே பெரட்டுற மாதிரி கூட, அதாவது இந்த தண்ணிலாம் இருத்து போய் இந்த அளவு வந்துடும். அந்த மாதிரி மசாலா மாதிரி தொட்டுக்கிட்டு சாம்பாருக்கு ரசத்துக்கு சாப்பிட்ற மாதிரி கூட பண்ணிக்கலாம். எல்லாமே சேம் மசாலா சேம் அளவு தான். ஆனால் நான் இன்றைக்கி வந்து குழம்பு மாதிரி தான் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா நான் நைட்டுக்கு சப்பாத்தி போட போகிறேன். ஸோ சப்பாத்திக்கு எனக்கு சைட் டிஷ் வேணும். ஸோ நான் குழம்பு மாதிரி சேர்க்கறதுக்காக நல்லா தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கிட்டு குழம்பு சூப்பராக கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சதுக்கப்புறமா இது கூட தேங்காய் அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு 4-5 முழு முந்திரி பருப்பை சேர்த்து அந்த தேங்காய் கூடையை அரைச்சி சேர்த்து பாருங்கள். அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும். நான் வந்து காடை குழம்பு காடை கிரேவி செய்யும்போது அந்த மாதிரி முந்திரி பருப்பை அரைச்சி சேர்ப்பேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நம்ம அதை அப்படியே மூடி விட்டுடலாம். நல்லா கொதிச்சிட்டு இருக்கட்டும். கொஞ்ச நேரம் ஒரு பாதி அளவு சிக்கன் வெந்த உடனே தேங்காய் எடுத்து நம்ம கட் பண்ணி அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். அப்படியே வந்து கொஞ்சம் ஜன்னலில் திறந்து பார்க்கலான்னு பார்த்தா செம்ம வெயில் மண்டையை பொழக்குது. இன்னும் இங்கே சம்மரே ஆரம்பிக்கல. ஆனால் அதுக்காட்டியுமே செம்ம வெயில். ஜன்னல் திறந்துட்டு எட்டி பார்க்க கூட முடியல, அவ்வளோ வெயிலாக இருக்குது. நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து பார்க்கும்போது ஜன்னல்லேருந்து பார்க்கும்போது வியூ இப்படி தான் இருக்கும். அதாவது தெரு பார்த்த வீடுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸ்ட்ரைட்டாக அந்த ரோடு இருக்கும். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பாருங்களேன், நிறைய மரம்லாம் இருக்குது. டேட்ஸ் மரம் இருக்குது, அப்புறம் வந்து மாங்காய் மரம் இருக்குது. உங்களுக்கு இதில் மாங்காய் தெரியும்னு நினைக்கிறேன். குட்டி குட்டியாக பிஞ்சு விட்டுருக்கு நிறையா. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. உள்ளே வந்தோன்னா குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே ஆஃப் பண்ணி மூடிடலாம். எப்பயுமே சாப்பிட்ட உடனேயே இந்த சுண்டல் செய்கிறது அதெல்லாம் நான் வேக வச்சுட்டு போயிடுவேன். ஏன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தாளித்து மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம மூடி நம்ம இப்போ வந்து வேக வைக்க போகிறோம். நான் வந்து 1 மணி நேரம் தாங்க ஊற வச்சேன். நல்லா ஹாட் வாட்டரில் போட்டுட்டேன் அந்த பயிரை. ஸோ அதனால் ஒரு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். நான் சமைச்சிட்டே இருக்கும்போது சன்னா கொண்டு வந்து காமிச்சா, மாமா இங்கே பாரு நான் டிஷ்யூ பேப்பர்லேயே பூ மாதிரி பண்ணியிருக்கேன், கிளிப்பு மாதிரி அப்படின்னு. சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி இதையும் அப்படியே ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் எடுத்தேன். உடனே அவங்க இதை என் தலையில் வச்சு விடுங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னா வச்சு விட்டேன்னா அழகாக நல்லா பெரிய பூ வச்ச மாதிரி சூப்பராக இருந்தது. சனாக்கு வந்து இந்த ஆர்ட் கிராஃப்ட் எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு. டெய்லி ஏதாவது இந்த மாதிரி புதுசு புதுசாக செஞ்சு கொண்டு வந்து காமிச்சிக்கிட்டே இருப்பாள். மத்தியானம் லஞ்சு 2 பேருக்குமே ஊட்டிட்டு நான் சாப்பிட்டு முடிக்கவே 3:45 ஆகிடும். 3:45 மணிக்கு மேலே உட்கார முடியாது. ஏன்னா இந்த பயிறு நம்ம இப்பயே வந்து தாளித்து எடுத்து வச்சாதான் சன்னா அப்போ 4:30க்கு போகும்போது கொடுத்து அனுப்ப முடியும். ஸோ அது தாளிக்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சிகப்பு மிளகா சேர்க்க போகிறேன். நான் வந்து பசங்களுக்கும் சுண்டல் சேர்த்து தான் செய்கிறேன்றதுனால நான் நிறையா மிளகா சேர்த்துக்கல. உங்களுக்கு நல்லா காரமாக வேணும்னா நீங்கள் 4 மிளகா வரைக்கும் உடச்சி சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்ல ஸ்பைஸியாக சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் காரம் இல்லாமல் தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, பசங்களும் சாப்பிட்ணும் எல்லோரும் சாப்பிட்ணுன்றதுனால நான் ஒரே ஒரு மிளகா மட்டும் உடச்சி அது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் நான் வேறு எதுவுமே சேர்க்கறதில்ல. ரொம்ப சிம்பிளான தாளிப்பு மட்டும் சேர்த்து ஒரு சுண்டல் ரெசிபி. அவங்க வந்து 4:30க்கு போனாங்கன்னா திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு மிட் நைட்டு 12 o'clock ஆகும். ஸோ அது வரைக்கும் டீ காஃபி எதுவுமே அங்கே குடிக்கிறது கிடையாது. ஸோ நம்ம வீட்டில் ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தமிச்சிட்டோன்னா நடுவில் ஒரு 7 போல் 7:30 போல் அவருக்கு பசிக்கும் போது கொஞ்சம் சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து விட்டுடுறோம். இப்போ சுண்டலும் ரெடி பண்ணியாச்சு. அதில் சேர்த்து நம்ம தாளித்து அழகாக கலந்து எடுத்துட்டோன்னா முடிஞ்சுது. உப்பு முன்னாடியே சேர்த்தாச்சு. ஸோ உப்பு போடணும்னு அவசியம் இல்லை. இந்த கொஞ்சோண்டு சுண்டல் வந்து என் பையனுக்காக நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் காரம் ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டானா என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கும். இப்போ சுண்டலும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி தான் அந்த டே ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் பிஸியாகவே போகும். ஆனால் இன்றைக்கி வந்து பரவாயில்ல. ஏன்னா நான் வெறும் குழம்பு மட்டும் தான் பண்ணேன். சிக்கன் குழம்பு மட்டும் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தான் இருந்தது. மற்ற ஃப்ரைடேஸில் வந்து எப்பயுமே பிரியாணி செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்று ஃபிஷ் பிரியாணியாக இருக்கட்டும், இல்லை சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஏதாவது ஒரு பிரியாணி இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஈவினிங் டைம்லங்க. ஈவினிங் டைமில் ஏற்ற வீட்டில் இந்த மாதிரி லைட் போட்டிருப்பாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்கும். என்னோடய பையனுக்கு வந்து இதுதான் டீ குடிக்கிற ஸ்பாட். இங்கே நின்று தான் ஒரு டீ குடிப்பார் நைட்டில்.
நைட் ஆனதுக்கப்புறமா டிஃபனுக்கு சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. சப்பாத்தி எல்லாம் நான் உருட்டி வச்சுட்டேன். அதை வந்து என்னால் வீடியோலாம் எடுக்க முடியல. நான் உருட்டும் போது அவர் அந்த மாவு அள்ளி அள்ளி போட்டு மழை பெய்யுதுன்னு விளாண்டுட்ருப்பான் யானை. ஸோ இது வந்து தவா வச்சதுனால அவர் இறக்கி விட்டு போய் டிவி பார்க்க அனுப்பிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். சுக்கா ரொட்டி தான் பண்ணிகிட்ருக்கேன். எண்ணெய் போடாமல் செய்வோம்ல அந்த மாதிரி சப்பாத்தி. இந்த சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாகவே வரும். நிறைய பேர் வந்து நல்ல சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பாங்க. ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மாவை ஊற வச்சுட்டாலே போதும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம அந்த கரண்டியை மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோன்னா அழகாக இது சப்பாத்தியாக பூரியான்ற மாதிரி ரொம்ப சூப்பராகவே உப்பி வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ நான் சப்பாத்தி இட்லி எது பண்ணாலுமே குட்டியாக ஒரு சைஸில் பண்ணுவேன். ஏன்னாக்கா அது பார்க்கும்போது பசங்களுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு ஈர்ப்பாக இருக்கும். சனாக்கு வந்து இப்படி தான் நான் எக்ஸ்ட்ரா சாப்பிட வைப்பேன். ஒரு சப்பாத்தி 2 சப்பாத்தி சாப்பிட்றான்னா அந்த டைமில் இந்த சின்னதாக ஒரு சப்பாத்தி கொடுத்து இங்கே பாரு சனா உனக்காக இது நான் போட்டேன் எப்படி இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா ஹை க்யூட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ருவா. தோசையில் கூட அப்படி தான் எக்ஸ்ட்ரா சாப்பிட வைக்கணுன்னா பூனைக்குட்டி மாதிரி ஹாட் மாதிரி ஷேப் போட்டு கொடுத்தா அதை சாப்பிட்ருவாங்க. எல்லா பசங்களுக்குமே அந்த இயல்பு இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி தான் ஒரு நாள் ஃப்ரைடே அழகாக போச்சு. இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா நீங்கள் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஆப்ஷன்ஸ் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.